அடிக்கிற வெயிலுக்கு நல்லா வயிற்றுக்கு குளிர்ச்சியாகவும் அடுப்பு பக்கம் ரொம்ப நேரம் நிற்காம 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு 1 கொத்து கருவேப்பிலை எல்லாமே போட்டதுக்கப்புறம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப 2 வரமிளகாய் இல்லாட்டி 3 போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை பொறுத்தளவு நல்லா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வெங்காயம் சூப்பராக ரெட்டிஷாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிராக எடுத்து நல்லா இந்த மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிண்டிட்டோம் அப்படின்னா லைட்டாக கெட்டியாக இருக்கும்ல, அது நல்லா அடித்தோம்னா நல்லா பீட் பண்ண நல்லா க்ரீமியாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம்ல, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தயிரை ஊற்றணும். ரொம்ப முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம தாளிச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தயிரை கிண்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தாளித்ததோடு சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் சூப்பரான இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சட்டுன்னு கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.